சமத்துவம், இணைதல், இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே புதுசு கிடையாது. ஜாதி, மனம், இனம், மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாவிக்கிறோன்றது தான் நம்ம மனிதவள குழுவோட மெயின் இன்டென்ஷன். எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளை ஒருத்தவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாரையுமே ட்ரீட் பண்ணணும்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நினச்சிட்டா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்த வராங்க மிஸ்டர் NHRD ஹோசூர் டீம். அவங்களை அன்போடு மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சார் ஆல்ரெடி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. பன்முகம், சமத்துவம் மற்றும் இணைத்தல், இங்கிலீஷில் DEI, டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். இது வந்து யாருக்குமே புதுசு இல்லை. நம்ம மனிதவளத்துறையில் இது ஒரு அங்கமாக மாறி இருக்கு. லாஸ்ட் ஒரு ஃபியூ டெக்கேட்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸில் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். நிறைய விவாதங்கள், நிறைய பேர் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற நிறைய நிறுவனங்கள் கண்டிப்பாக DEI அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இது வந்து ஒரு நிறுவனத்தின் பொறுப்பா, இல்லை மனிதவளத்துறையின் பொறுப்பா, இல்லை ஒரு சமுதாயத்தின் பொறுப்பா, இல்லை வந்து ஒரு தனி மனித பொறுப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கலாம். சில கேள்விகளுக்கு பதில் இருக்குது, சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. ஆனால் இன்றைக்கி மனிதவளத்துறையில் நம்ம இருக்கிற மனிதவள நபர்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு கண்ணோட்டத்திலிருந்து என்ன மாதிரி நம்ம பண்ண முடியும், நம்ம என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்தால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய அணி இன்னைக்கு இருக்குது. முதலாக நான் அபிராமி ஸ்ரீதர் அவர்களை வரவேற்கிறேன். ப்ளீஸ் மேம். இவங்க நம்மளுடைய மாடரேட்டர் அபிராமி ஸ்ரீதர் அவர்கள். இதுக்கு முன்னாடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் அட்ஜங்க் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு புது நேச்சர் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக. அது மட்டும் இல்லாமல் வெரி இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு ஒரு 16 வயசில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய இன்க்ளூசிவ்னஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு இணைத்தல், அந்த ஒரு சேலஞ்சஸ் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக இவங்க தான் கரெக்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க நாங்கள் நம்பி இவங்களை மாடரேட்டராக இன்றைக்கி வந்திருக்காங்க. இவங்களுடைய தேங்க்யூ. இவங்களுடைய அறக்கட்டளை ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. விமன் எம்பவர்மெண்ட், இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஹெல்த்துக்காக, அவங்களோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சேஷாத்ரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க 3 மாதம் முன்னாடி. அதில் நிறைய தெரப்பீஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. திருச்சி குளித்தலை. இப்போ வந்து சுபசக்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து அகாடமிக் HR அட்மினாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து ஒரு நியூரோ தெரபிஸ்ட். மருந்து மாத்திரை இல்லாத மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தெரப்பி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எங்கள் டீம் மெம்பர் ஒருத்தவங்களுக்கும் தெரப்பி கொடுத்தாங்க நேற்று. தேங்க்யூ மேம். ஸோ இவங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் அந்த லைனில் வந்து ரிசர்ச்லேயும் வந்து இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட நிறைய கேட்போம், நிறைய சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணதில். இந்த DEIயில் அவங்களுடைய ரோல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேம், ஓவர் டு யூ. வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குருவர்களும் இறையர்களும் துணையிலிருந்து வழிநடத்தட்டும். மிகச்சிறப்பு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இறைவன் படைப்பில் மனிதன் படைப்பு, மனித வளம் அப்படின்றது மிக சிறந்த இடத்த பிடிச்சிருக்கு. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இங்கே இத்தனை பேர் நாங்கள் போதுமா, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம மனித வளத்துறை சார்ந்த அனைவரும் ஒன்று திரண்டு இங்கே நாங்கள்லாம் ஒரே குடும்பம், எந்த ஃபோரமாக இருந்தாலும் we are a very good family அப்படின்னு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கீங்க. எல்லா ஃபோரமுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீவா எனக்கு கால் பண்ணும்போது, ஜீவா கால் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போகலாமா வேணாமா ஒர்க் இருக்கே அப்படின்ற மாதிரி யோசித்து மெயில் அனுப்பியாச்சு. அப்புறம் ஜீவா மேம் ஃபோன் பண்ணும்பொழுது ஒரு யோசனை, இது மாட்ரேட்டராக கூப்பிட்றாங்களே, நம்ம பேசி தானே பழக்கம், மாட்ரேட்டராக இருக்கிறது ஒரு அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஜீவா அப்படின்ட்டு எனக்கு என்ன இங்கே DDHRFல எனக்கு வந்து தலைவி அவார்ட் 2020 கொடுத்தாங்க. திரு செந்தில் கே நாதன் அண்ணா, அவர் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட். ஸோ அவருக்கு சில விஷயங்கள் அவர்கிட்ட நான் கேட்பேன், ஆனால் நான் சரியான ஆள் அதுக்கு அப்படின்னு கேட்டேன்.
நீ அவங்ககிட்ட ஃபோனை கொடு அப்படின்ட்டார். அவளை அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் உடனே ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன். ஸோ நிச்சயமாக ஜீவா சொன்ன அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றுவேன். அதே மாதிரி லூயிஸ் பாபு சாரும் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட ஃபோன் பேசும்பொழுதே உன்னால் முடியும், நம்புறம்மா, நீ நல்லா பண்ணுற அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமாக இன்றைக்கி இந்த செஷனை நிச்சயமாக வழிநடத்த முடியும் அப்படின்றத வந்து நான் சிறப்பாக தெரிஞ்சுக்கிறேன். திஸ் இஸ் டைம் டு இன்ட்ரடியூஸ் அவர் அவர் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ நாங்கள் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் இல்லை, ஒளி வீசும் விண்மீன்கள். எங்களது விண்மீன்களை இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ஓகே, இவங்களை பற்றி நான் டீட்டெயில் கேட்கும்பொழுது சொன்னாங்க, நான் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நான் நிறைய பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென் அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்பொழுது இசி மெம்பர் ஆஃப் NHRDயில் இருக்காங்க, தென் மெம்பர் ஆஃப் செயல் அண்ட் NIPMல இருக்காங்க. 50+ பிஹேவியரல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோர் தென் 10,000 எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் அக்ராஸ் த இந்தியா லெவலில் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபைடு போஸ்ட் ட்ரைனர், தென் ஃபெசிலிட்டேட்டர்ஸ், தென் வேல்காட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்யூஷன்ஸோட ஃபவுண்டர்ஸ் மிஸ்ஸஸ் வாணிஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். She is a very good trainer, coacher and a consultant. I invite you, ma'am. Then take your seat, ma'am. தென் வந்து இவங்ககிட்ட கேட்டேன், பா உங்களோட இதை சொல்லுங்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய பயணத்தை எங்கே தொடங்கினேன், அதாவது அவங்களோட ட்ரெயின் எங்கே கிளம்பியிருக்குன்னு பாருங்களேன். அவங்களோட ட்ரெயின் ஸ்டார்ட் வித் மை கரியர் ஸ்டார்ட் வித் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஆஃப் ஃபாரிடா ஷூஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ட்ராவல் ஜர்னிஸ் வித் ஆதித்யா பிர்லா குரூப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தென் த ட்ராவல் கண்டினியூஸ் வித் ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னாங்க. இன்னைக்கு ட்ரெயின் எந்த ஸ்டேஷனில் நிற்கிது அப்படின்னா ஃபாக்ஸ்கான் குரூப்ஸ் அப்படின்ற ஸ்டேஷனில் நிற்கிது. நவ் ஐ இன்வைட் திலகவதி மேம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். டேக் யூர் சீட் மேம். நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே நான் இங்கே வந்து தான் தெரியும், ஒரு 3 தடவை ஆன்லைன் மீட்டில் மட்டும்தான் பேசியிருக்கேன். எப்போ கேட்டாலும் அறியாத பிள்ளை தெரியாமல் சொல்லிடுச்சு, நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இதே தான் நான் நேற்றுலேருந்து அவங்ககிட்ட கேட்ட அடிக்கடி டைலாக் இதே தான். ப்ரொஃபைல் அனுப்புங்கப்பா, சொல்லுங்கப்பானா இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கேட்டால் உடனே அறியாத பிள்ளை தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சுன்ட்டுவாங்க. Now I invite, she has completed her master in labor law, 28 years experience. அசோக் லைலாண்டில் ஆரம்பித்த அவங்களோட பயணம் HUL பண்ணியிருக்காங்க. Then now she is working in Whirlpool HR மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. நியர்லி 7 years she is working. அண்ட் நவ் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா LGBTQவில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. லேபர் லாக்காக ஒரு புக்கு எழுதும்பொழுது அவங்களோட பங்களிப்பு அதில் நிறைய இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நவ் ஷீ இஸ் ஹேண்ட்லிங் 2 குளோபல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ என்னோட ஷார்ட்டாக சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இன்வைட் மிஸ் பூஜா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஸோ ஃபார் யுவர் ஹெல்ப். ஓகே, நெக்ஸ்ட் இவங்க வந்து பிஜி டிப்ளமோ ஹெச்ஆர்எம்மில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ டெபுட்டி மேனேஜர் இன் ஹெச்ஆர் இருக்காங்க. மிதுன் போஸ் அப்படின்ற இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடில் 18 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுலையும் ட்ரைனிங் கோஆர்டினேட்டராகவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனராகவே இருக்கிறதே பிடிக்காதான். பட் நவடேஸ் அது போக போக அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி இன்னைக்கு த பெஸ்ட் அப்படின்ற அளவுக்கு நான் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஐ இன்வைட் மிஸ்ஸஸ் மஞ்சுளா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். ஜீவா பேசினப்பே சொன்னாங்க, ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஏன்னா இன்றைக்கி அவங்க பேசி ஆகணும். நேற்றுலேருந்து ஃபீவர்லையும் தொண்டை கரைச்சணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் நைட்டு செஷனில் மைக் பிடிச்சி பாட முடியாமல் இருந்தாங்க. எப்படியாவது அவங்களை இன்றைக்கி பேச வைக்கணும்னு சொல்லிட்டு நைட் ஒரு ட்ரீட்மெண்ட், இன்றைக்கி காலையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு அவங்கள தேர்த்தி கொண்டு வந்திருக்கோம். நான் அவங்க வந்து ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹொசூர் டீமில் இருக்காங்க. 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிடெக் ஐடியில் முடிச்சிருக்காங்க, MBA ஹெச்ஆரில் முடிச்சிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ now I invite Swapna for this wonderful session. இல்லை சார், இல்லை நேற்றே எனக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எதாவது கேட்டால் அப்படின்பாங்க.
2 வார்த்தை பேசினாலே அதில் எஃபெக்டாக இருந்தது. அப்போ கூட சந்தேகம், இந்த சொப்னாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நாளைக்கு நம்மளே காலி பண்ணிவிடுவாங்களா இல்லை கொடுக்கலாமான்னு யோசிச்சு தான் சொப்னா கொடுத்தோம் நாங்கள். ஸோ ஓகே ஓகே, திஸ் இஸ் அவர் டீம். ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வு நடக்கணும். லெட் us start with we have a 2 rounds. Let us start the first round with a small question. The first question is, இன்னைக்கு இந்தியாவில் பெண்களுக்கான பன்முகத்தன்மையும் சமத்துவமும் மற்றும் இணைத்தல், அதாவது டிஏன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க? உங்கள் பார்வையில் இன்னைக்கு நிறுவனங்களில் எப்படி இதை வந்து உங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கன்னு அப்படின்னு நான் புட் ஓப்பன் கொஷின். திஸ் இஸ் அ பேசிக் கொஷின் டு ஆல். 5 பேருக்கு இதே கொஷின் தான். ஃபர்ஸ்ட் ஐ இன்வைட் மிஸ்ஸஸ் வாணிஸ்ரீ மேம் டு டெலிவர் ஹர் ஸ்பீச். பொழுது எறிவதுண்டோ, மானிடராய் பிறக்கிறதுக்கு பெரிய மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதமும் நல்லதோர் வீணை. இதில் எவ்வளவு வீணைகளை நம்ம இனிய நாதம் வர மாதிரி மீட்டுறோம். எவ்வளவு பேர் ஒரு சரியான பிரதிநிதித்துவம் பெற்று அவங்களுடைய பங்களிப்பை ஆற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. குறைந்தபட்ச பிரதிநிதித்துவம் பெற்ற மக்களை பற்றிய இந்த கருத்தரங்கில் பங்கு பெற வாய்ப்பு அமைந்ததுக்கு மிக்க நன்றி. அன்னைக்கு வந்து திரு அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை நீ பார்க்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்க, நாட்டுடைய பெண்களை பொறுத்து அந்த நாட்டுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ILO ரிப்போர்ட் 2023 எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 15 வயதிற்கு மேற்பட்ட மக்கள் தொகை, உலக மக்கள் தொகையில் 69.2% ஆண்கள் வேலைக்கு சென்று பொருளீட்டுகிறார்கள். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 35-40% பக்கம்தான் வேலைக்கு சேர்ந்து பொருளீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 25 பாயிண்ட்ஸ் கேப் இருக்குது. இந்தியாவோட சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 70% ஆண்கள் பொருளீட்டுபவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் 19.2% பேர் தான் பொருளீட்டக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது. 50 விழுக்காடு வித்தியாசம். நம்ம எங்கெங்க இருக்கோம்? ஒரு பக்கம் நல்லதொரு வீணை மாதவம் செய்திட வேண்டுமான்னு எல்லாம் சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து இவ்வளவு கேப் இருக்குது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இங்கே 6 பெண்கள் உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இந்த முன்னேற்றம் நடக்கல, பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் வரலை அப்படின்னா நாங்கள் இங்கே இருந்திருக்க முடியாது. கைத்தட்டலாங்க. ஆனால் இதுதான் நம்ம செல்ல வேண்டிய உயரமா அப்படின்னா இன்னும் அந்த 50 பாயிண்ட் அப்படிங்கிறது மனசில் ஒரு உறுத்தலாக தான் இருக்குது. பயணம் துவங்கி உள்ளது, இனி ஏதோ ஒரு ஆரம்பிச்சிருக்கு, நிச்சயமாக மறுக்கவே முடியாது. ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் தூரம் இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தேரை கொண்டு போய் அது சேர வேண்டிய இடத்துல வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நான் வந்து 5 வருடம் மும்பையில் பணியாற்றி விட்டு கோவை வர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப தேர்ந்தெடுத்த இந்த முடிவை எடுக்க வேண்டும். சொந்த மண்ணுக்கு நான் வரணும் அப்படிங்கும்போது இந்த முடிவை ரொம்ப தேர்ந்தெடுத்து எடுக்கணும் அப்படின்னு தொலைவி பார்த்ததில் ஒரு நிறுவனம் அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 4500 மக்கள் வேலை பார்க்கக்கூடியதில் 97% பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் டைமெக்ஸ் ஆன் டைமண்ட்ஸ். அந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 8 மாதம் வெயிட் பண்ணியிருந்தேங்க. நான் என்னோட ஃபஸ்ட்டு உங்களோட இருந்ததுக்கும் அங்கே வந்து பணி அமர்ந்ததுக்கும் இருக்கப்பட்ட இடைவேளை வந்து கிட்டத்தட்ட 10 மாதம். அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு வரும்போது தான் புரிஞ்சுது என்ன மாதிரியான சூழலிருந்து பெண்கள் வேலைக்கு வர்றாங்க. பலதரப்பட்ட பெண்கள், ஒரு பொண்ணு வந்து சொல்வா, நான் என் அண்ணனை படிக்க வைக்கணும், எனக்கு படிக்க முடியலைங்க. மேனுஃபேக்சரிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரியான பொருளாதார நிலையிலேருந்து இந்த பெண்கள் வேலைக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பொண்ணும் அவளுடைய அடுத்த 3 தலைமுறையின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக அந்த இடத்துல வேலைக்கு வர்றாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. விரல் விட்டு எண்ணக்கூடியவைகளாக இருந்தாலும் அகைன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருப்பூர் KPR மில்ஸ்
2005 ஒரு கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் சுமங்கலி திட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு ஸ்கேனருக்கு கீழே வந்து இங்கே என்ன மாதிரியான தொழிலாளர்கள் வந்து எப்படி நடத்தப்படுறாங்க நிறைய கேள்விகள் இருந்தது. அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி. ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால் படிக்க முடியல, குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னது திரு KP ராமசாமி ஐயா. அதிலிருந்து ஆரம்பித்து பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை, தங்கும் உணவு இதையெல்லாம் கொடுத்து அதை தாண்டி நீ படிக்கலையா, உன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கவில்லையா, படிக்குங்க, நீங்கள் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், படிங்க, இங்கே இருந்தே நீங்கள் உங்கள் விடுதியிலிருந்து படிக்க முடியும், பட்டம் பெற வேண்டுமா, ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியை வந்து நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட பெண்கள் இந்த நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக உத்வேகம் அளிக்கக்கூடிய விஷயத்தில் வந்துட்டுருக்கு. ஆனால் தடைகள் அப்படிங்கிறது எப்படி நம்ம எடுத்து போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அமைது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வேலைக்கு வந்துடுறாங்க, வேலைக்கு வர்ற இடத்துல நம்ம எப்படி நடத்துகிறோம் உங்களை. அகைன் இன்னொரு பெரிய கேள்வி, பன்னாட்டு நிறுவனங்கள் அவதார் செரமோண்ட் அவங்களுடைய சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா the top 100 best companies on the DEI index வந்து அவங்க ஒவ்வொரு வருடமும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் அப்படின்னு பார்க்கும்போது 100 நிறுவனங்களில் 65க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள், 30% குறைவான நிறுவனங்கள் தான் வந்து இந்திய நிறுவனங்கள். சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அகைன் இந்திய நிறுவனங்கள் அப்படிங்கும்போது பெரிய நிறுவனங்கள், சிறிய நிறுவனங்கள், இங்கே இருக்க எவ்வளவு பேர் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு DEI வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. ஒரு ரொம்ப வேதனையான விஷயங்க. அகைன் அந்த சர்வேவே சொல்லுது, ஹெல்த் கேர், என்டர்டெயின்மெண்ட் இதிலெல்லாம் வந்து பெண்கள் அதிகமாக இருக்காங்க. தொன்று டாக்டர்ஸ், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்னால் டாக்டர்ஸ். போன வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு விஷயம், பாரதியார் சொன்னார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. 78 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு பெண்ணால் இந்த பாட்டை பாட முடியுமா? சுதந்திர தினத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மனித தன்மையே இல்லாமல் மிருகங்களுக்கும் மோசமாக ஒரு பெண்ணை அவ்வளவு பேர் வேட்டையாடி ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் பெண்ணை வந்து அவ்வளவு அவங்களுடைய பணி இடத்தில் நடந்திருக்கு. பாஷ் பற்றி நம்ம ஸ்டூடெண்ட் ஆஃப் சார் இன்ப சார் பாஷ் பற்றி நம்ம பேசுகிறோம். இது இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கா, நம்ம அமுல்படுத்த முடியுதா? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், உண்மையான இன்க்ளூஷன் அப்படிங்கிறது இது எல்லாம் அமலாக்கப்படும் போது வரும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இப்போதைக்கு இடைவெளி விட்டு மீண்டும் வருகிறேன். நன்றி. மிக சிறப்பு. ஓகே, ஸோ பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஓகே. ஒரு கம்பெனியில் செட்டப்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக DEI வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நிறுவனத்தில், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, இந்தியன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, இங்கேயும் வந்து முன்னுரிமை இருக்குது. அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள்லாம் வாங்கிடுவீங்க அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐ ஹேண்ட் ஓவர் டு மிஸ் பூஜா ஃபார் திஸ் கொஷன். இந்த மாபெரும் சமையலில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் பாடல்கள் மிகவும் வீரமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்டவை என்பது நம்மில் பலர் அறிந்தது. எல்லாம் சரிம்மா, நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிற கொஸ்டின் எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 2 பேர் எனக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. பட் ஸ்டில் அவர்கள் எழுதிய பாடல்களில் மிக சிறப்பாக கூறப்படுவது எது தெரியுமா? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கே பெண் இளைப்பிள்ளை என்று கும்மியடி பெண்ணே என்று பாரதி பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாரதி கண்ட புதுமை பெண்கள் இந்த அரங்கத்தில் சில, இந்த நாட்டிலோ பல, இன்னும் இந்த மண்ணில் விதையாய் ஒளிந்திருப்பது பல கோடி. இன்று நாம் இங்கே பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண் சாதித்து கொண்டுதான் இருக்கிறாள். சிறந்த உதாரணம் ஒன்று சொல்லட்டுமா? இந்த வருடம் ஜூலை மாதம் முதல் பிரான்ஸ் ஒலிம்பிக் நடைபெற்று வருகிறது. அதில் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் மனு பக்கர் வெண்கலம் வென்றுள்ளார்.
மேலும் ஒலிம்பிக் துப்பாக்கி சூடுவதில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் அப்படிங்கிற வரலாறையும் படைத்துள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமதி சுதா நாராயணமூர்த்தியாக இருக்கட்டும், இந்த இந்திய போர் விமானி அபினவ் சதுர்வேதியாக இருக்கட்டும், தடகள வீராங்கனை PT உஷாவாக இருக்கட்டும், இப்படி சாதித்த பெண்கள் பட்டியலில் நான் கூறுவது சிலதான். பட்டியலில் பெயர் இடாத படவை பல. நாம் சற்று பின்னோக்கி சென்று பார்ப்போமா? சீட்ல இருந்து இல்லை, வரலாற்று சுவடுகளில் பார்ப்போம். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் போர் நடந்தது. ராஜா போரில் தோற்கடிக்கப்படுகிறார், கொல்லவும் படுகிறார். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? தோற்கடிக்கப்பட்ட அந்த ராஜாவின் மனைவி நவாப் ராஜாவிடம் இருந்து வலுவான படையை ஆதரவு பெற்று அதன் பிறகு அந்த படைகள் துணையோடு அவர் கணவர் கொல்லப்பட்ட அதே போர்க்களத்திற்குள் புகுகிறாள், வெற்றியும் பெறுகிறாள். அவர் யார் என்று உங்களில் பல பேருக்கு தெரியும். தெரியாத சில பேருக்கு நான் சொல்கிறேன். அவள் பேர் வீரமங்கை வேலு நாச்சியார். அவரை போலவே வடக்கில் ஒரு வீரமங்கை தன் கைக்குழந்தையுடன் போருக்கு சென்றாளாம். அவள் பேர் ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலத்திலேயே ஒரு பெண் சாதித்து காட்டியுள்ளார். முதல் பெண் இந்திய மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். சுமார் 200 வருடங்களுக்கு முன்பே துவக்கப்பட்ட ஒரு பஞ்சாலை நிறுவனம் மதுரா கோட்ஸ். இது ஆங்கிலேய காலகட்டத்திலேயே துவக்கப்பட்டது. இன்றளவும் மிகப்பெரிய ஆடை நிறுவனங்களுக்கு இந்த மதுரா கோட்ஸ் தான் ரா மெட்டீரியல் சப்ளை செய்கிறது. அப்படிப்பட்ட நிறுவனத்தில் பெண்கள் 50% 200 வருடங்களுக்கு முன்னரே பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? நம்பணும், நம்பித்தான் ஆகணும். ஏனென்றால் அந்த நிறுவனத்தின் எம்ப்ளாயி என்று கூறுவதில் மிக பெருமைப்படுகிறேன். இப்பொழுது அந்த நிறுவனம் 82 விழுக்காடுகள் பெண் சார்ந்து தான் தன் உற்பத்தி ஆலைகளை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. பெருமிதத்திற்குரியதல்லவா? நம் இந்தியா 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், பெண்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த சுதந்திரத்தை நம்ம அடைஞ்சிருக்க முடியுமா? அவர்கள் பங்கு இந்த இடத்தில் நாம் மறந்து போகலாமா? என்னடா இந்த பொண்ணு பெண்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? டாபிக்னால இல்லை. இதே நேரத்தில் நான் ஒரு மனித வளத்துறை அதிகாரியாக மேலும் முக்கியமான ஒரு கருத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். தகுதியுடையவர்களாக இருப்பது ஒரு வரமாகும். பெண்களே, நீங்கள் ஒரு பதவிக்கோ ஒரு பதவி உயர்வுக்கோ தகுதி உடையவர்களாக இருப்பதாக நீங்கள் நினைத்தால் சவால்களுக்கு தயாராக இருங்கள். பொறுப்புகளை உங்கள் தோளில் சுமப்பதற்கு தயாராக இருங்கள். நிறுவனங்களுக்கு நீங்கள் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு வழங்கப்படும் டாஸ்கை காரணம் சொல்லாமல் அதை மிகச்சரியாக செய்து முடியுங்கள். உங்கள் திறமைக்கு நிறுவனம் கண்டிப்பாக மணிமகுடம் அணிவிக்கும். பெண்கள் சாதிக்க தெரியாதவர்கள் அல்ல. என்ன, அவர்களுக்கு வாய்ப்பு தான் சற்று தாமதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அதுவும் இடைப்பட்ட காலத்தில் தான். இதோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தன்மை, சமத்துவம், இணைத்தல் அப்படின்றது இன்னைக்கு வந்த கான்செப்ட் இல்லை, அந்த காலம் முதலே இருக்கு. அந்த காலத்துல ஜான்சி ராணி அப்படிதான் இருக்காங்க. அதாவது வாய்ப்பை எதிர்பார்த்து நாங்கள் இல்லை, கிடைக்கும் வாய்ப்புகளை எங்களுடைய திறமைகளை நாங்கள் முன்னிறுத்துவோம் என்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நிறைய பேர் சாதிச்சு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பு. ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், எல்லாரும் சொல்லும்பொழுது ஒரு அப்ளாஸ் இருந்தா இங்க பேசுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்டிவா இருக்கும். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு appreciate, so give applause for us. Thank you. முன்னாடி கேட்ட அதே கேள்வி தான் மேம்காக அகைன் நான் திரும்பி கொஸ்டின் வைக்கிறேன். இப்போ இந்த கேள்வி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் பெண்களுக்கு பல நிறுவனங்களில் பன்முகத்தன்மையும் சமத்துவமும் இணைத்தலும் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்கவுங்க பார்வையில் இப்போ இங்கே 5 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஸோ த நெக்ஸ்ட் ஐ ஹேண்ட் ஓவர் டு மிஸ்ஸஸ் மஞ்சுளா. எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம DEI டே பற்றி பேச போகிறோம். அதுதான் நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, நிறைய சேலஞ்சஸ் அண்ட் பேரியர்ஸ் இருக்குது. இதில் ஒன்லி சேலஞ்சஸ் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது, அதில் தடைகள் நிறைய இருக்குது. பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த DEI சமமாக இருக்கான்றது தெரியல. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் பயாஸ். அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பாஸ் ஒரு ஃபீமேல் இருப்பாங்க, ஒரு மேல் இருப்பாங்க. அது மேல் பாஸாக இருந்தால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவார், இவர் நம்ம பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க பாஸ் பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு தான் கொடுப்பாரு. இயர்லி பார்த்திங்கன்னா அவருக்கே ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க.
இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். பட் அந்த இடத்துல லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா அவங்க வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருக்கணும், அவங்க வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த DEI வந்து நிறைய ஒர்க் பிளேஸில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் கம்பெனிலையும் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் விமன் எம்ப்ளாயிஸ் வந்து எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னு எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா 35% ஆஃப் விமன் எம்ப்ளாயிஸ் தான் நாங்கள் எங்கேஜ் பண்ணியிருக்கோம். ஏன் எங்களால் 50% கொண்டு வர முடியல அப்படின்னா விமன் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இந்த வேலைக்கு வந்து வரதில்லை. மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் போகணுன்னு ஆசைப்படுறாங்களே தவிர மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வரணும்னு ஆசைப்படுறதில்லை. ஏன்னா நம்ம 8 மணி நேரம் வேலை செய்யணும், அதுக்குமா ஓவர் டைம் கொடுப்பாங்க, ஷிஃப்ட் போடுவாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, அப்புறம் அந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கம்பெனியில் க்ரீச் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிப்பாங்க, க்ரீச் ஃபெசிலிட்டி கொடுக்கலாம், பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா இதுவும் பண்ண முடியுமா, அந்த எம்ப்ளாயி வந்து அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு ஃபுட்டு வந்து செட் ஆகணும், ஃபுட்டு செட் ஆகலன்னா மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இது வந்து விமனை எடுக்கிற டைமில் மேனேஜ்மெண்ட்டில் வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு விமன் எம்ப்ளாயி என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒரு HR இருக்கணும். அப்போ வந்து எதனா இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நைட் ஷிஃப்ட்டில் வந்து இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு 4 பொண்ணுங்க வந்து அந்த இடத்துல வந்து என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு அங்கே சுற்றி நிற்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த 4 பேரோட ப்ரொடக்டிவிட்டியும் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால வந்து விமனை வந்து என்கேஜ் பண்ண மாட்டாங்க. பட் இதில் வந்து இப்படி என்கேஜ் பண்ணுறதுலேயும் ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமன் எம்ப்ளாயி என்கேஜ் பண்ணுறாங்க, அவங்க காலையில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்க. என்னன்னா விமன் வந்து நிறைய வெயிட் தூக்க முடியாது, ஜென்ட்ஸ் வந்து நல்லா வெயிட்டெல்லாம் வந்து எடுத்து வைக்கிற மாதிரியான வேலையெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்கேஜ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விமன் வந்து காலையில் பண்ணுற அந்த வேலையை ஈவினிங் வந்து ஒரு மேல் வந்து பண்ணணும் அப்படின்றப்போ நைட்டில் வந்து ஏன்னா விமன் எம்ப்ளாயிஸ் என்கேஜ் பண்ண வேணாம், அதில் நிறைய நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கணுன்றனால என்ன பண்ணுறாங்க, ஹோமில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி இருக்கனால நைட்டில் விமன் என்கேஜ் பண்ணாமல் மேலே வச்சு இது பண்ணும்போது அந்த விமன் பண்ணுற வேலையை அந்த மேல் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. இந்த மாதிரிலாம் வரனால DEI வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்மளால் வந்து இது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நம்ம ஒரு HR நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து DEI வந்து எல்லா இடத்துலையும் வந்து பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த தென்காசி வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்தோம். ஸோ நிறைய இடத்துக்குலாம் வந்து இங்கேருந்து கோயிலுங்களுக்கெலாம் போனோம். அப்போ வழியில் வரும்போது எங்கள் சாரெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈதா அப்படின்ற ஒரு லேடி பற்றி சொன்னார். ஒரு யார் அவங்க ஒரு நர்ஸாக வந்து சர்வ் பண்ணாங்க. ஷீ இஸ் எ டர்க்கிஷ் லேடி. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெண்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நர்ஸாக இருந்தவங்க ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, பெண்களை வந்து மெட்டர்னிட்டி டைமில் நிறைய வந்து இது ஃபர்டிலிட்டி ஏதாவது டெத் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் என்ன பண்ணோம், ஒன்று குழந்தையை காப்பாற்ற முடியுது, இல்லைனா வந்து சில்ட்ரனை தான் காப்பாற்ற முடியுதுன்ற சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த ஃபீமேல் லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வந்து நம்ம இந்த பெண்களுக்காக எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இப்போ வந்து எவ்வளோ பெண்கள் வந்து எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கான ஃபேமிலி சப்போர்ட் வந்து நிறைய கிடைக்கிறதில்ல. இப்போ ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற டைமில் வந்து நம்ம போக முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கான அந்த தடைக்கல் வந்து நிற்குது அங்கே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸ் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறு வந்து நிறைய அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பெண்களுக்காக வந்து நிற்குது. அதில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்று இது சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர், இன்னும் ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது ரோல் மாடல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விமன் எம்ப்ளாயீஸ், மேல் எம்ப்ளாயீஸ். இப்போ HR ரிலேட்டடாகவே நிறைய ரோல் மாடல்ஸ் கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு மேலோட ரோல் மாடல் தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா கூட எனக்கு ஒரு ரோல் மாடல் யாருன்னா என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் வந்து அந்த அளவுக்கு ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து HR ஃபீல்டில் வந்து இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்க்கு வரும்போது பார்க்குறேன், மற்றபடி எங்களோட அசோசியேஷனில் STSல வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி அங்கே வர்ற டைமில் தான் பார்க்குறேனே தவிர பட் எனக்கு இந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது.
நம்ம பார்க்குற டைமில் ஓ இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து இல்லை, அவங்களுக்கான ரோல் மாடல்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுது. இது மாதிரி சேலஞ்சஸ் பேரியர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஏயில் இருக்குன்றதை சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப சிறப்பு. மஞ்சுளா சிஸ்டர் வந்து செயல்பாடு கொடுக்க ரெடி, அதாவது உங்களை வந்து நாங்கள் டிஏஇயில் நாங்கள் இன்க்ளூட் பண்ண ரெடி. பட் உங்களுக்கு நான் அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறுவனத்துக்கு இந்த சவால்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த சவால்களை வச்சுட்டு நாங்கள் சில நிறுவனங்கள் எங்களால் அதை கொடுக்க முடியல அப்படின்னு அவங்க பார்வையில் சில பேர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் ஓவர் டு மிஸ் சப்னா. சாரி, என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். சரியா, டோட்டல் ஃபன் நேற்று ஃபுல்லாக, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நேற்று காற்று மட்டும் வந்தது, இன்னைக்கு வாய்ஸ் ஒரு கொண்டு வந்திருக்கோம். மாடரேட்டர் தான் ரீசன், அவங்க தான் ஃபீவர் எல்லாம் கம்மி பண்ணி விட்டாங்க. நம்ம இன்னைக்கு பேசுகிற டாபிக் வந்து பன்முகம் சமத்துவம் இணைத்தல். ஸ்டேஜ்லேயே வந்து சமத்துவம் இல்லை, யாராவது கண்டுபிடிச்சிங்களா அதை? மாடரேட்டருக்கு வேறு சேரு, பேசுகிறவங்களுக்குலாம் வேறு சேர். மாடரேட்டர் 2 நிமிஷம் பேச போகிறாங்க, அது லாஸ்ட்டாக வரும். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து ஹொசூர், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹொசூர்லேருந்து வரேன். ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி இன் த வேர்ல்டு. ஓகே, அண்ட் உங்கள் மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய மேனுஃபேக்சரிங் இருக்கிற கம்பெனி. இப்போ என் கூட பேசின எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க மேனுஃபேக்சரிங்கில் ஃபீமேலாம் வைக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது. 20 இயர்ஸ் பேக்கே, 20 இயர்ஸ் கூட இல்லை, இன்னும் அதிகமாகவே எங்கள் ஊரில் ஒரு கம்பெனி, ஆனந்த் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு ஒரு இது, கேப்ரியல், அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஷாக் அப்சர்வர் அண்ட் ஃப்ரண்ட் ஃபோர்க், விச் இஸ் யூஸ்வலி ஐ திங்க் யூ ஆல் நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்க ஒரு மேல் பண்ணக்கூடிய வேலை. ஆனால் எல்லாருமே ஃபீமேல் நைட் ஷிஃப்ட் வச்சு 20 வருஷம் முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் நீங்கள் எல்லோரும் கட்டியிருக்க வாட்ச், அந்த வாட்சில் இருக்க ஒரு முள்ளும் யார் தெரியுமா உள்ளே வச்சது? ஃபுல்லாக ஃபீமேல், டைட்டன். சரிங்களா? இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ண கம்பெனி டாடா எலக்ட்ரானிக்ஸ், 70% ஆர் ஃபீமேல். ஓகே, அண்ட் நான் வர ஊரே ஒரு டைவர்சிட்டியான ஊர் தான். என் கூட வந்தவங்க எல்லோரும் பேசினா நாங்கள் கன்னடா பேசுவோம், தெலுங்கு பேசுவோம், தமிழ் பேசுவோம், குறைச்சி மலையாளம் அறியும், ஹிந்தியும் பேசுவோம். ஹிந்தி தெரியாது போடா சொல்ல மாட்டோம். சரிங்களா? அண்ட் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் ஊருக்கு ஒருத்தங்க வந்தாரே வாழ வைக்கும், தமிழ்நாடு மட்டும் இல்லை, வந்தாரே வாழ வைக்கும் ஹொசூர். ஆக்சுவலாக எங்கள் ஊருக்கு வரவங்கள வந்து ஓகே இவங்க இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்லேருந்து தான் வந்திருக்காங்களா அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். இன்க்ளூசிவ்னஸ், டைவர்சிட்டி எல்லாத்தையுமே நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபேக்ட் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, யாராவது தப்பாக சொன்னால் ப்ளீஸ் கரெக்ட் மீ. நம்மளோட மெட்டர்னிட்டி லீவ் வந்து 26 வீக்ஸ் இன் இந்தியா. பட் பல்கேரியா நாட்டில் எவ்வளோ வீக்ஸ்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வச்சுக்கலாம், பேச முடியல. ஓகே, கரெக்டு. என்ன சார் பொசுக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டீங்க, எனக்கு வேலையை கம்மி பண்ணுறீங்க. 52 வீக்ஸ். க்ரீஸில் வந்து 48 வீக்ஸ். ஓகே, பட் இந்த 26 வீக்ஸே வந்து கவர்மெண்ட் ஒரு ப்ரப்போசல் இப்போது ட்ரை பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. 1 இயராக மாற்றணும் 52 வீக்ஸான்னு. என்ன பண்ணுவீங்க? கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? பெண்களை வேலைக்கு எடுக்காதீர்கள், 1 வருடம் அந்த பெண் இல்லைனா நான் என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகே, அதில் பாலிடிக்ஸ் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்லை. நிறையா நாட்டில் வந்து பட்டர்னிட்டி லீவுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜப்பான் டு ஜப்பான் அண்ட் ஒன் மோர் கண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 டேஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் கொடுக்குறாங்க பட்டர்னிட்டி லீவ். ஒரு குழந்தை வளர்க்குறதுக்கு பெண் மட்டும் பொறுப்பு இல்லை, ஆணுக்கும் அதில் பங்கு உண்டு அப்படின்னு தேவ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். ஓகே, யாராவது இங்கே டாட்டா ஹாரியர் கார் வச்சுருக்கீங்களா? யார் வசதி இல்லையா? எவ்வளோ பேருக்கு தெரியும் டாடா ஹாரியர் இஸ் த ஃபஸ்ட் கார் டு பி ஃபுல்லி அசம்பிள்டு பை ஃபீமேல்? தெரியுமா யாருக்காவது? தேர் ஆர் 1500 ஃபீமேல் ஒர்க்கிங் இன் பிம்ப்ரி பிளான்ட். டெய்லி 240 காரை அவங்க தான் ஃபுல்லி அசம்பிள் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு கை தட்டலாம்ல, கஷ்டப்பட்டு டேட்டா சொல்கிறோம்ல. அண்ட் நீங்கள் இன்னொரு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அது பேர் சொல்ல விரும்பல, அவங்க வந்து பஸ்ஸு தயாரிக்கிறாங்க. அதுக்கு வந்து டம்மிஸ் யூஸ் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அந்த ட்ரையல் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் மாதிரி ஒரு டம்மி ரெடி பண்ணி ட்ரையல் பார்ப்பாங்க. அதில் ஒரு சின்ன டிஐ இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு பெண் வந்து பஸ் ஓட்டினா அது வித்தியாசமாக பார்க்குறோம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, சிங்கப்பூர் போங்க, மலேசியா போங்க, அது ரொம்ப காமன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்த பஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனினா, டம்மீஸையே ஏன் வெறும் மேலாக நம்ம பண்ணுறோம், ஏன் ஃபீமேல் டம்மீஸை நம்ம பண்ணுறது இல்லைன்னு சொல்லி 2 வருஷம் முன்னாடி இன்க்ளூசிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அண்ட் ஷாலிமர் பெயிண்ட்ஸ், அதில் வந்து 60% இருக்கிற ஃபீமேல் தான் வந்து R&D டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட்டில் வந்து 60% வந்து ஃபீமேல். அண்ட் நேற்று வந்து ஒரு சுட சுட நியூஸ், ஆப்பிள் கம்பெனிக்கு பார்ட்ஸ் தயாரித்து கொடுக்குற ஒரு கம்பெனி சென்னையில் இருக்குது. இங்கே யாரோ ஒருத்தங்க அந்த கம்பெனிலேருந்து இருக்காங்க, ஃபாக்ஸ்கான். அவங்க வந்து சைனா பேஸ்ட் கம்பெனி. 18,000 வீடு வந்து அங்கே வேலை செய்யும் பெண்களுக்காக கட்டி கொடுக்கணும்னு ஒரு திட்டம் வந்து நேற்று அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதில் அந்த CEO என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட மேஜர் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் ஒன்லி ஃபீமேல் அண்ட் ஐ ரிலை மோஸ்ட்லி ஆன் மேரிட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஏன்னா நான் MNC கம்பெனிலேருந்து வரனால சொல்கிறேன், நிறையா ப்ராஜெக்ட்ஸ், ரிட்டர்னிங் மாம் டு ஒர்க், பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, அந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தேஜஸ்வினின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து டாடா குரூப்ஸ் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்துச்சா? ஏன் இன்றைக்கி நம்ம தனியாக DEIன்னு பேசுகிறோம்? இல்லை நாங்களாம் நிறையா வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால இப்போ பேசுகிறோமா? இது நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். காலத்தின் கட்டாயம். சார், நான் என்னோட கருத்து வந்து DEI வந்து கம்பெனிலேருந்து ஆரம்பிக்கிற விஷயம் இல்லை, முதல்ல நம்ம உடம்புலேருந்து ஆரம்பிக்கிற விஷயம். நேற்று நடந்த ஒரு சம்பவம் RSருக்கு தெரியும். ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒன்று கொடுத்துச்சு, அவங்க அம்மா சொன்னாங்க வலது கையில் கொடு அப்படின்னு. ஏன் இடது கை என்ன வேறு உடம்புலையா இருக்குது? ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆர் மோர் இன்டெலிஜென்ட். நம்ம இன்க்ளூசிவ்னஸ், நம்ம ஈக்விட்டியாக பார்க்குறது வந்து நம்ம உடம்புலேருந்து ஆரம்பிக்கணும், நம்ம வீட்டிலேருந்து பார்க்கணும், ஆண் பெண்ணை சமமாக ட்ரீட் பண்ணணும், நம்ம ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அங்கெல்லாம் வந்து விட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 29 வயசில் ஒரு பழமொழி இருக்குல்ல, 6 விளையாதது 5. சரி, 6 பிடிக்க விடுங்க, மாற்றிட்டேன் சரியா? ஸோ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து போடுற விதை தான் வந்து DEI. திடீர்னு அதை மாற்றணும்னு நினச்சா இட்ஸ் டிஃபிகல்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த MNC கம்பெனிஸ் இப்போ என்ன ஒரு டார்கெட் வச்சுருக்காங்கன்னா, 2025க்குள்ளே அட்லீஸ்ட் 25% to 30% ஆஃப் மை போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் வில் பி ஃபீமேல். எங்களுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, அண்டர் ரெப்ரசன்டட் குரூப். மைனாரிட்டி கிடையாது, அது பேர் இப்போ அண்டர் ரெப்ரசன்டட் குரூப். ஓகே, ஐ வுட் லைக் டு ஸ்டாப் ஹியர். I'll come back to the second round. Thank you. நாங்களே டைம் ஆயிடுச்சு, ஓவர் டைம் ஆகிட்டு இருக்கு, எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இப்படிலாம் DEI கான்செப்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது வித் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் பூஜா சொன்னதோட ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் இன் ஹிஸ்ட்ரி பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் மட்டும்தான் 32 கேம்ஸில் வந்து 28 கேம்ஸில் ஜெண்டர் பேலன்ஸ் ஆகிருக்கு. 10 பேர் மேல்னா 10 பேர் ஃபீமேல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தட்ஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். அது வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லாருமே, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் பிரகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பன்முகத்தன்மையும் சமத்துவம் மற்றும் இணைத்தல், ஒரு நிறுவனங்களும் எப்படி அவங்களோட சேலஞ்சஸ் என்ன, அவங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. இப்போ இட்ஸ் டைம் ஃபார் செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷினரி செஷன்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. அஸ் அ மாடரேட்டராக எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. இன்னைக்கு எண்ணற்ற நிறுவனங்கள் இருக்குது, அந்த நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்கள எப்படிலாம் நீங்கள் வந்து அவங்களோட இணைத்தும் அவங்களுக்கு சம பங்களித்தும் அவங்கள பன்முக நோக்கத்தோடு நீங்கள் பார்த்து வேலைவாய்ப்பு கொடுக்குறீங்க, அதோட நிலைப்பாடுகள் என்ன, அதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா, அதில் என்ன பேரியர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஸோ இதற்காக பதிலளிக்க போகிறது வாணிஸ்ரீ மேம். ஐ திங்க் ஸோ. அருமையான கேள்வி. இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி மேடம் இருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வருவோம். ரியாலிட்டி ஷோ நிறையா நடந்துட்டுருக்கு. ஒன் ஆஃப் த சிங்கிங் காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பார்வை இழந்த ஒருத்தர் போன சீசனில் வந்து டைட்டில் வின்னராக வராரு. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு படகோட்டி வராரு, ஈழத்து தமிழர் அங்கேருந்து ஒரு பையன் வந்து பாடுறாப்புல, கோவிலில் பாடிட்டு இருக்க ஒருத்தர் வந்து பாடுறாரு. இந்த மாதிரி இது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்குமா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி வந்து இந்த அவேர்னஸும் மக்களுக்கு வந்து நம்ம குறைந்த பிரதிநிதித்துவம் பெற்ற மக்களில் அவங்களுக்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுல தேடி தேடி வந்து வாய்ப்புகள் வழங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றமாக கருதப்படுது. போன வாரம் லூயிஸ் பாபு சாரோட பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னார், லெமன் ட்ரீ
ஹோட்டலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து நம்ம பீப்புள் வித் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து நிறைய முன்னிறுத்தி வேலைவாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான திறமை வந்திருக்கு. இந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முன்னோடியாக நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி கொடுக்குறோம், நம்மளுடைய வேலை வாய்க்கும் பணி இடங்களில் அவங்க அணுகக்கூடியவையாக மாற்றி அமைக்கிறதுக்கான அந்த முதலீடு போடுறதுக்கு எவ்வளவு நிறுவனங்கள் தயாராக இருக்குது. அதுக்கு தேவையான அந்த அசஸ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு நம்ம மனிதவளத்துறை சார்ந்த மக்கள் நம்மளுக்கான புரிதல் எப்படி இருக்குது, மாற்றுத்திறனாளிகளை பணி அமர்த்தணும் அப்படின்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோமா, நம்ம வந்து அதே ஸ்டீரியோடைபிக் மென்டாலிட்டியில் இல்லை இவங்கனால இதை பண்ண முடியாது, இது இவங்க தான் பண்ண முடியும், நம்ம வந்து அதில் வந்து ஆட்டோமேஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து இன்டிகிரேட் பண்ணி மாற்றுத்திறனாளிகளையும் நம்மளோட இணைந்து கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற சிந்தனை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனித வளத்துறையினரும் வர வேண்டும். ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்கள வந்து முன்னிறுத்தி அவங்களுக்கான சில உரிமைகளை கொடுத்து அவங்களுக்கான சில ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்து அவங்களால நிச்சயமாக அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. த செகண்ட் கொஷின் ரைஸ் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா LGBTQ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அவங்கள பணியில் அமர்த்துறாங்களா, பணியில் அமர்த்தும் பொழுது அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்கிது, இதில் சிக்கல்கள் இருக்கா, அதில் சவால்கள் இருக்கா, ஸோ அவங்களோட வாய்ப்புகளை முயற்சி செய்யும் போது அவங்களோட நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருக்கா அப்படின்ற கொஷின்ஸை வந்து நான் ஸ்வப்னா கிட்ட வைக்கிறேன். ஸ்வப்னா. நாயகம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் டிரான்ஸ் உமன் HR ப்ரொஃபஷனல். அண்ட் அவங்க வந்து இப்போது நேற்றுலாம் வரல, 20 வருஷம் முன்னாடியே அவங்க வந்து HR அண்ட் ஷீ இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆல்சோ ஆக்சுவலாக. ஸோ நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு மனப்பக்குவத்தோட ஒரு விஷயம். நம்ம வந்து வச்சுக்க ரெடி, ஆனால் அவங்கள நம்ம வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ரோட்டில் அவங்கள பார்க்குறோம், அதுலேருந்தே ஆரம்பிக்குது. ஏன் நான் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் வச்சேன். அவங்கள வந்து வித்தியாசமாக ஒரு பேர் வச்சுலாம் கூப்பிடக்கூடாது, திருநங்கை அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது. கடவுளின் இஷ்ட குழந்தைகள் அப்படி தான் நான் சொல்லுவேன். கடவுள் ரொம்ப இஷ்டப்படும் போது அவங்களெல்லாம் படிச்சிருக்கணும். யாருக்கும் அப்படி இருக்கணுன்றது ஆசை கிடையாது. ஆக்சுவலி யாரோ ஒருத்தர் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது மதுரையில், ஆக்சுவலாக கோரிப்பாளையம் மதுரை டிரான்ஸ் கிச்சன் அப்படின்னு. இட் இஸ் ஃபுல்லி ரன்டு பை டிரான்ஸ் உமன். ஆக்சுவலாக யாராவது அந்த சைட் போனீங்கன்னா அந்த ஹோட்டல் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அண்ட் இப்போ வந்து கம்பெனிஸ் வந்து நிறையா இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்க. எந்த மாதிரி இனிஷியேட்டிவ்னா ஜென்ரல் நியூட்ரல் வாஷ்ரூம். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது மேல் ஃபீமேல் மட்டும்தான் வரும். இப்போ என்ன வருது, டிரான்ஸ்ஜெண்டர் ஆர் டு நாட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை அப்படின்னு தான் வருது. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ். ஜெண்டர் நியூட்ரல் வாஷ்ரூம். அண்ட் இன்னொரு கம்பெனி வந்து ஜெண்டர் அசைன்மெண்ட் சர்ஜரிக்கு பே பண்ணுறாங்க. ஒரு பாலினத்துலேருந்து இன்னொரு பாலினம் மாறுறதுக்கு என்ன சர்ஜரிக்கோ அதுக்கு பே பண்ணி ஒரு பாலிசி இருக்குது. இந்தியாவில் ஒரு கம்பெனி, வெளிநாட்டிலலாம் இல்லை, இந்தியாவில் இருக்க கம்பெனி. அண்ட் இப்போது சில கம்பெனிஸ், என் கூட இருக்கார், அவரோட ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி பெங்களூரில், அது இல்லாமல் ஒரு பஸ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, எல்லா கம்பெனிலையும் ப்ரைட் மந்த் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சிட்டிஸில் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள வந்து அது எதுக்காக பண்ணுறாங்க ப்ரைட் மந்த் அப்படின்னா, அவங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதற்கும் அவங்களை சமமாக நடத்துவதற்கும் அவங்களை கொண்டாடுவதற்கும். அவங்க வந்து வாக்கத்தான் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த விழுப்புரம் கிட்ட கூட ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், எனக்கு அது கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய ஆஃபீஸஸ்லேயுமே வந்து அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து என்னோடய கருத்து என்னென்னா, அவங்களோட வித்தியாசமான மனிதராக பார்க்காதீர்கள், தானாக இன்க்ளூசிவ்னஸ் வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் அப்படி இருக்காங்க, இல்லை ஒரு ஊனமுற்றோர் இருக்காங்களோ, இல்லை LGBTக்கு இருந்தாங்களோ, நம்ம கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். முன்னாடி பார்த்துருப்பாங்க, ஆனால் இப்போ கிடையாது. ஓகே, ஏன்னா மேம் வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த விஷயத்தில். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசினாங்க. போலா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஹைதராபாத்தில் இருக்குது. அவங்க இப்போ 2012 வந்து ஆரம்பித்த கம்பெனி. அது ஆரம்பித்த யாருன்னா ஸ்ரீகாந்த் போலா அப்படின்னு. ஹீ இஸ் அ விஷுவலி இம்பேர்டு பர்சன். ஓகே, அவருக்கு வந்து IITலேருந்து சொல்லிட்டாங்க, உனக்குலாம் அட்மிஷன் கிடையாதுப்பா அப்படின்னு. அண்ட் ஹீ இஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு கெட் அட்மிட்டட் இன் அ ஃபாரின் யூனிவர்சிட்டி. அவங்க வந்து இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 4 யூனிட் வச்சுருக்காரு. 50 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுறாங்க.
அண்ட் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆளுங்களும் யார் அப்படின்னா 90% ஆஃப் பீப்புள் ஆர் விஷுவலி இம்பேர்ட். ஓகே, அண்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல தெரிஞ்ச ஒரு கம்பெனி, ஈரோட்டில் இருக்க ஒரு கம்பெனி சக்தி மசாலா. ஓகே, சக்தி மசாலா வந்து வெறும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மட்டும் வச்சுக்கல, நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இப்போ எல்ஜிபிடிக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ வந்து என்னோட கருத்து என்னென்னா, ஆல்ரெடி கம்பெனிஸ் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது எவ்வளோ தூரம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லான்றதா ஒரு கொஸ்டின் மார்க். தேங்க்ஸ். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் சொல்லி இவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதே மாதிரி எல்லாரும் பண்ணால் இன்னும் நல்லா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத வந்து ஸ்வப்னா ரொம்ப அழகாக அவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, மண்ணின் மைந்தர்கள், அதாவது இன்னைக்கு மொழி அடிப்படையிலையும் சரி, வேலை வாய்ப்புகளையும் சரி, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணுமா, இல்லை வந்து வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு உரிமைகள் கொடுக்குறோமா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு திலகவதி ஃபஸ்ட்டு பேச போகிறாங்க அதை பற்றி. ஸோ மண்ணின் மைந்தர்கள்னாலே ஒரு நம்ம உள்ளூர் மக்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலை கொடுக்கணும். ஒரு நிமிஷத்தில் பேசி முடிச்சிருங்க. அவங்க எனக்கு நோட் அனுப்பிட்டாங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் செஷன் முடிக்கணும், அதாவது இந்த ரவுண்ட் முடிக்கணும்னு. ஸோ அவங்கவுங்க ஊர் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறது எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்கும். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு யாராக இருந்தாலுமே சரி, நம்ம ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறோன்னா அது நம்ம மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணுங்கிறது தான் எல்லாருமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் வந்து ஒரு ரூல் கொண்டு வர்றதா பிளான் இருக்குது. அவங்க ஊர் மக்களுக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சைடில் ஒரு 50% வந்து அவங்க ஆட்களுக்கு வேலை கொடுக்கறதாவும், 70% வந்து மேனேஜ்மெண்ட் இல்லாத ஒரு வேலையில் வந்து பணியமர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தொழிற்சாலையில் டிஇஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ப்ளஸ் ஒரு மொழி பேசுகிறவங்களும் இருப்பாங்க. இப்போ நான் கர்நாடகாவில் போய் வேலை செய்கிறேன்னா எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியுதுங்கிறப்போ அவங்களுக்கு கன்னடா தான் நல்லா ஃபெமிலியராக தெரியும். இங்கிலீஷில் வந்துட்டு கொஞ்சம் லோவாக இருக்கிறப்போ நான் கம்யூனிகேட் பண்ணுறது அவங்களுக்கும் புரியாது, அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது எங்களுக்கும் புரியாது. இப்போ எக்ஸ்பர்ட்ஸே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து சைனீஸாக இருக்கட்டும் இல்லை கொரியன்ஸாக இருக்கட்டும் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள அதில் எவ்வளோ பேருக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறது தெரியாது நமக்கு. நான் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறோன்னா அவங்க வந்து கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை அவன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கிறது தெரியாது. அவன் ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கன்வே பண்ண பார்ப்பாங்க, அது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பேரியர் இருக்கிறதுனால தான் நம்ம இதை வந்துட்டு டிஐயில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையாங்கிற யோசனைகள் இருக்குது. ரொம்ப சிறப்பு. வாணிஸ்ரீ மேம்க்கும் டிஐ வரும்போது மண்ணின் மைந்தர்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் பெருந்துறையில் சிப்காட் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பிஸ்கட் நிறுவனம், அவங்க ஹெச்ஆரோட பேசிகிட்டு இருக்கும் போது சொன்ன விஷயம், கன்வேயர் பெல்ட் இருக்குது பிஸ்கட் பேக் ஆகி வர்றதில்ல, அதில் ஏறி சறுக்கு மரம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு. அவனுக்கு வந்து நீங்கள் எதில் ட்ரைனிங் கொடுப்பீங்க? பீகார்லேருந்து வந்திருக்கான், போஜ்பூரி புரிய மாட்டேங்குது, ஒரியாலேருந்து வந்திருக்கான், ப்ராப்பர் ஒரியா புரிய மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளவு டயலெக்ட்ஸ் இருக்குது. அப்போ அவங்க கம்யூனிட்டியில் இருந்து எடுத்த ஒரு கிராஜுவேட், ஒரு யங் கேர்ள் வந்து அவங்க தமிழை கற்றுட்டு தமிழ் மூலமாக அவங்க ஹெச்ஆரோட ஒரு டீம் மெம்பராக இருந்து இவங்களுக்கு வந்து பிபிஇஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை ஒரு நிறுவனம் ஏங்க போய் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும்? நம்ம ஆளுங்க வளைஞ்சு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. 15,000 நீ அவங்களுக்கு கொடுக்கறது அவங்கள கடவுளாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் நான் வந்து ரோட்டில் இருக்க பேக்கரியில் டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தாலும் உட்காந்துறேன்னு சொல்கிறானே ஒழிய, நான் வந்து இங்கே 3 ஷிஃப்ட் வேலை செய்யணும், மெஷினில் கை வச்சு என் கை கிரீஸ் ஆகணும்னா மாட்டேங்கிறான். ஸோ நம்ம அப்போ வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கிறதே வர்றாங்க, அவங்கள நம்ம வாழ வைக்கிறோம். இதே எனக்கு நடந்ததுங்க. எம்டிஎன்எல்ல நான் ட்ரைனிங், பொதுத்துறை நிறுவனம் ட்ரைனிங்கில் உட்கார்ந்துருக்கோம், ஆல் இண்டியா செலெக்ஷன் முடிச்சுட்டு போய் உட்காந்துருக்கோம். சீஃப் ஜெனரல் மேனேஜர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு போகிறாரு. வரும்போது மனுஷன் ஃபுல்லாக சட்டையெல்லாம் வேர்த்து போய் வராரு. அது எங்களை இம்மீடியட்டாக பஸ் ஏற சொன்னாங்க. ஹாஸ்டல்லேருந்து 15 days வெளியில் வராதிங்க ரூமை விட்டு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்த யூனியன், டெலிகாம் செக்டரில் யூனியன் வந்து தர்ணா, மண்ணின் மைந்தர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த போராட்டமெல்லாம் தீர்ந்து 5 வருஷம் அங்கே
குப்பையை கூட்டணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போது ரெண்டு தரப்பாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆண்டர்பிரனருக்கு என் மண்ணில் இருக்கிறவனை என் அண்ணன் தம்பி என் மாமா மச்சின வேலைக்கு வச்சுக்கணும்னு தான் நினைப்பானே ஒழிய வெளியிலேருந்து கூட்டு வரதில் இவ்வளவு சிரமம் ஏன் இருக்குது அப்படின்னா இங்கே அவைலபிலிட்டி இல்லை, இன்டென்ஷன் டு ஒர்க் இல்லை, அந்த எஃபர்ட்டும் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டுருக்கோம். ஓகே, வாணிஸ்ரீ மேம் சொல்லிட்டாங்க, இங்கே இருக்கிறவங்க வளைந்து நெளிந்து வேலைகளை பார்த்தால் நாங்கள் கொடுப்பதற்கு ரீடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இல்லாத சூழ்நிலையில் நான் வெளியே கூப்பிடுறேன் அப்படின்ட்டாங்க. தென் த ஃபோர்த் கொஷின், அதாவது கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் இருக்கும், பார்த்து நம்ம யார் பதில் சொல்கிறாங்கன்னு யோசிச்சிருவோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் இந்த டிஐன்ற கான்செப்ட் வெறும் சுவரொட்டிகளாக இருக்கா இல்லை செயல்பாட்டில் இருக்கா அப்படின்றத ஐ ஹேண்ட் ஓவர் டு பூஜா. சுவரொட்டிகளாக இருந்திருந்தால் நம்ம யாரும் இங்கே இருந்திருக்க மாட்டோம், அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம், அதுக்கான மேடைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்காது, அதுக்கான சமத்துவங்கள் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்காது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் கம்பெனியில் ஒரு பாஸ் பாலிசி நான் ஒட்டியிருக்கேன். அப்போ அந்த பாலிசி என்ன சொல்லுது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது தவறு என்பதை மிகச்சரியாக தெளிவாக உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு இடத்துக்கு கடத்துது இல்லையா. இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன நம்ம கிட்டக்க, தகவல்கள். இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறீங்க? ஏன் நாங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, பூமர்ஸ் மேபி படிக்கலாம், சாரி டு யூஸ் திஸ் வேர்ட்ஸ். நேற்று இது ஒரு டாப்பிக்காகவே இருந்தது இல்லையா. ஸோ நியூஸ் பேப்பர் நிறைய பேர் படிக்கிறது இல்லை, இன்க்ளூடிங் மீ. நான் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனாக இருக்கும் பட்சத்திலும் ஏன் செய்திகள் சித்தரிக்கப்படுகின்றன, ஆமாவா இல்லையா? சித்தரிக்கப்படுகின்றது. உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு நான் சோஷியல் மீடியாவை நாட வேண்டியது இருக்குது. நேற்று நான் ஒரு விஷயம் பார்க்குறேன், ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கு, நீ சீனியர் சொல்கிறாரு, சார் இது இருக்காது சார், நான் இன்ஸ்டாவில் பார்த்து சொல்கிறேன் சார், உங்களுக்கு அது உண்மையாக இல்லையான்னு. ஏன்னா அந்த சமயத்தில் இருந்தவர்கள் அதுக்கான பதிவுகளை அதில் பதிவிடுறாங்க. ஸோ இது எதுக்கோட நான் லிங்க் பண்ணுறேன்னா, பாலிசிகளாக இருக்கப்படுவதில்லை, அது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது. அப்படி பண்ணும் பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன், தகவல்களை இன்னொருத்தருக்கு கடத்துகிறேன், அவேர்னஸ் கொடுக்குறேன். இங்கே இந்தியாவில் பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா அவேர்னஸ். அதுக்கு சிறந்த உதாரணம் நான் சொல்லட்டுமா, நமக்கு எத்தனை பேருக்கு இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது தெரியும், எது செய்வது தப்பில்லைன்றது அடிப்படையான விஷயம், நம்மளோட உரிமைகள் என்னன்றதே நமக்கு தெரியாது. அப்போ எங்கே லேக்கிங் இருக்குது, நம்மளோட அடிப்படை சிஸ்டமில் லேக்கிங் இருக்குது. தெரிந்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பாக இருந்தாலும் நமக்கு தெரிவிக்கப்பட வேண்டியது, நம்மளோட கல்விகளை அதில் கட்டமைக்க வேண்டியது யார்? நம்ம இனி கவர்மெண்ட்டை சொல்லலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக ஆஸ் எ ஹெச்ஆராக நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், நமக்கு அந்த பெரிய பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி கோவிடில் வேக்சினேஷன்ஸ் போட வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் வெளியில் போட முடியல, எதை வச்சு அதை செலுத்துச்சு? கம்பெனிஸை டார்கெட் பண்ணாங்க. கரெக்ட். மேஜர் ஆஃப் யுவர் ஒர்க் ஃபோர்ஸ் சிட்ஸ் இன் யுவர் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் யுவர் ஆர்கனைசேஷன். நீ தடுப்பூசி போட்டிருந்தா உள்ளே வரலாம். ஸோ இங்கே பலகைகளாக இருந்தால் இங்கே மேடையில் நான்களோ இல்லை சிறப்பு விருந்தினராக யாருங்களோ இங்கே அதை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. சிறப்பு. நன்றி. இதை பற்றி மிஸ் மஞ்சுளாவும் சொல்கிறாங்க. சுவரொட்டிகளாக சில இடத்துல இருக்குது, சில இடத்துல கண்டிப்பாக சுவரொட்டிகளாக சில இடத்துல இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்ட் பாலிசி அவங்க சொன்னாங்க. இப்போ எவ்வளோ பேர் உங்கள் கம்பெனியில் போஸ்ட் பாலிசி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்களே மனசாட்சி சொல்லுங்கள். கண்டிப்பாக கமிட்டி இருக்குது, பட் அந்த கமிட்டி வேலை செய்யுதா அப்படின்றத பாருங்கள். அது கண்டிப்பாக சுவரொட்டியாக தானே இருக்க முடியும். அப்போது அது நம்ம போஸ்டர் தான் போடலாம், நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம், எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் 4 பேர் இருக்கோம், நாங்கள் ஈக்விட்டி இதில் ஃபாலோ பண்ணுறோம், 4 மேல் இருக்கோம், 5 ஃபீமேல் இருக்கோம், இந்த மாதிரிலாம் அதில் தான் காட்ட முடியுமே தவிர நேராக இதெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது தான். அது சில விஷயத்தில் அந்த மாதிரியான போஸ்டர்ஸாக மட்டும்தான் சிலதெல்லாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறோம் நிறைய இடத்துல, நாங்கள் ஃபீமேலு எனக்கு ரிசப்ஷனிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதில் நிறைய பேர் நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, யாருன்னா கருப்பாக இருக்கவங்கள ரிசப்ஷனிஸ்ட்டாக மேக்ஸிமம் எடுக்கிறீங்களா பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் அந்த பொண்ணு நல்ல கலராக இருக்கா, அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கா, அவங்கள தான் ரிசப்ஷனிஸ்டாக போடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் அப்போ எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, அந்த இடத்துல டேலண்ட் வருதா, வரல. ஸோ இது என்னுடைய தரப்பு வாதம். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பு. அதாவது பூஜாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. அவங்க எங்களுக்கு இல்லை, வெறும் சுவரொட்டிகளாக மட்டும் இருக்குது, அதுக்கான காரணங்களையும் அவங்க ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க. த ஃபைனல் கொஷின், நேற்று இதுக்கான ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்தது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஸ் எல்லாரும் ஒன்றிணைந்து சமத்துவத்தோடவும் பன்முகத்தன்மையோடவும்
செயல்பட வாய்ப்பு உள்ளதா அப்படின்ற கேள்வியை சொப்னா கிட்ட நிறுத்துறேன். என்னதான் வந்து நம்ம ஆசைப்பட்டாலும் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து பிட்டர் ஃபேக்ட். நிறைய பாலிசிஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னோட நிறைய செஷனில், மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு வீட்டில் இருக்க அப்பா மாதிரி, அம்மா வந்து ஹெச்ஆர், பிள்ளைங்க வந்து எம்ப்ளாயீஸ். எஸ் நோ எஸ் ஓகே. என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் வந்து ஹெச்ஆர் கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணிவிடு அப்படின்னு. எம்ப்ளாயீஸும் வந்து ஹெச்ஆர் கிட்ட தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை சும்மா தானே இருக்க வீட்டில், அந்த மாதிரி தான் ஹெச்ஆரை சொல்லுவாங்க. நம்ம வந்து நிறைய விஷயம் அந்த ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு தாயாக செயல்படுத்த நினச்சாலும் மேனேஜ்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கறதில்ல. ஸோ மனசாட்சியோட நிறைய இடத்துல நடந்துக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஓகே, இது ஸ்வப்னா சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ கடந்த வாரம் ஃப்ரைடே ஒரு செமினார் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் அந்த செமினாருக்கு ஒரு 100 வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 100 வேலையும் சூப்பராக பார்த்தாச்சு. அஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ப்ளஸ் அகாடமிக் ஹெச்ஆர் அப்படின்றதில் பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 விஷயம், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை ஹெச்ஓடிஸ் குரூப்பில் போடணும், சேர்மனுக்கு, கரஸ்பாண்டன்ஸ்க்கு, காலேஜஸ் குரூப்பில் போடணும். 3 இன்ஃபர்மேஷனை குரூப்பில் போட்டேன். ஒரே ஒரு போஸ்டரை மட்டும் ஹெச்ஓடிஸ் குரூப்பில் மறந்துட்டேன். பட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு அனுப்பிட்டேன். பட் உடனே ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது குரூப்லேயே, இந்த வேலையை மறந்துட்டீங்க என்ன பண்ணீங்க? தட்ஸ் த கொஷின். ஸோ அது எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பாக இன்னைக்கோட வாதம் வந்து இன்னைக்கு பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் இணைத்தல் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு நிறுவனங்களையும் என்னென்ன எப்படி செயல்படுது, அதுக்கான சவால்கள் என்ன, அதை எப்படி சமாளித்து சில பேர் சாதிச்சிருக்காங்க அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இப்போ ஃபைனலாக வந்து இது வந்து ஒரு முடிவுக்கான நேரம். இன்னைக்கு இந்த எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய டிஐ இருக்குது அப்படின்றது ஒன்று, அதை எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது ஒன்று, அதுக்கு மொத்த எக்ஸாம்பிளாக மை செல்ஃப். ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் எந்திரிச்சு நிற்கிறேன், அப்போ தான் பேசிட்டு வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டிஏயோட உதாரணமாக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்றது வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அந்த இன்க்ளூஷனை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும், அவங்களுக்கான வாய்ப்பையும் சமத்துவத்தையும் கொண்டுட்டு வரணும். இப்போ இன்னைக்கு அதாவது என்னோட பயணம் தொடர ஆரம்பிச்சது கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடி 7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புக்காக போராடினேன். ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்பொழுது இந்த வாய்ப்பு இல்லை. என்னை பார்த்து கேட்ட நிறைய பேர் இருக்காங்க, பொம்பளையா, சமைச்சியா, சாப்பிட்டியா, வீடு கூட்டினியா, பாத்திரம் விளக்குனியா, அதோட நிப்பாட்டிக்கும், என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், என்ன ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன், என்ன நான் உங்களுக்கு இதில் வேலை பார்க்க சொல்கிறேன். நடந்தது, இது நடந்தது. whenever my husband realized, இது வந்து அவர் கேட்கல, கேட்டவங்க வேலை, எப்போ அவர் ரியலைஸ் பண்ணாரோ ஒரே ஒரு நிகழ்வு அவர் ரியலைஸ் பண்ணது, 2 நிகழ்வு. ஒன்று ஒரு மாற்றுத்திறனாளி பள்ளியில் வந்து பெற்றோர்களுக்கு 40 பெற்றோர்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் செஷன் கொடுத்தேன். அந்த செஷனில் வந்து மோட்டிவேஷன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பெற்றோர் ப்ரோக்ராம்க்கு வரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் வெறும் 15 நாள் 10 நாள் மட்டும் தான் அந்த குழந்தைங்களை வீட்டுக்கு கூட்டிப்பாங்க, மற்ற நாள் ஃபுல்லாக அந்த ஹோமில் தான் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைய வச்சுருப்பாங்க. பெண் குழந்தை. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, என்னோட குழந்தையோட இந்த வருஷம் நான் வீட்டுக்கு போனேன், நானும் என் பொண்ணும் தற்கொலை பண்ணிக்கிறதோட ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் வந்தாங்க. மீட்டிங் முடித்த உடனே என்னை வந்து பார்த்து அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை சொன்னாங்க. இனி என் வாழ்க்கையில் அந்த எண்ணம் என்பது உருவாகாதுன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கார், அம்மா தாயே நீ என்ன வேணாலும் போட, உனக்கு நான் கூட நிற்கிறேன் அப்படின்னாரு. நிஜமா இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் நான் இங்கே வந்திருக்கேன். ஐம் ஹேவிங் 3 kids, 16 years ஸ்பெஷல் சைல்டு இருக்குது, குட்டி பையனுக்கு 5 வயசு, பாப்பா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஹீ இஸ் த டேக்கிங் கேர். எத்தனை நாள் நான் வெளியே போனாலும் அவர் தான் பார்த்துக்குறோம், அவர் வெளியே போனால் நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ இந்த தன்மை வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஆஃபீஸ்லையும் இப்போ நாங்கள் ஒரு சின்ன இன்ஸ்டியூஷன் தான், ஒரு 3 பேர் வேலை பார்க்குறாங்க, இன்னொரு இன்ஸ்டியூஷனில் ஒரு 3 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதை ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஃபெசிலிட்டி தான், எல்லாருமே எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க தான். எப்படி வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு போவீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கான சம்பளத்தை கொடுக்குறேன், அவ்வளோதான். வீடு முக்கியம், நாடு முக்கியம், குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டும் முக்கியம். ஸோ இதுக்கு வேலை பாருங்கள், 10:30 மணிக்கு வருவாங்க, 3:30 மணிக்கு போவாங்க, ஈவினிங் அவங்க ஒர்க்கை பார்த்துக்குவோம். அதுக்கான சேலரி என்னவோ அது நம்பர் ஆஃப் பர்சன்ஸை நான் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் கொஞ்சம் அவங்களுக்கான பெண்கள், ஏன்னா நிறைய விஷயங்களை சவால்களை நாங்கள் முன்னிறுத்தி பல சாதனைகளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கான சில முன்னுரிமைகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து மாற்றங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிச்சயம் தேவை. இன்னைக்கு
எத்தனை பேர் வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பெண் குழந்தையை சமமாக பார்க்கறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? குக்கிங்கும் நம்ம வேலை, துணி துவைக்கிறதும் நம்ம வேலை, துணி மடிக்கிறதும் நம்ம வேலை, இதெல்லாம் நம்ம வேலை, நம்ம தான் செய்யணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லா வேலைகளும் எல்லா குழந்தைங்க செய்வாங்க. என் கணவர் வந்து துணி மடிப்பா எல்லாமே இதுதான். இந்த 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 பார்வை வந்து முக்கியமாக வேணும். பெண் குழந்தைங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக வேணும். அட் த சேம் டைம் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நானும் இருக்கேன், என்னோட மாற்றுத்திறனாளி குழந்தையும் இருக்காங்க. என்னால் செய்ய முடிஞ்ச விஷயம் அவங்களாலையும் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே இருந்து மேலே ஏறி வரணும், இந்த ஸ்டேஜுக்கு நான் ஏறி வரணும். ஸோ நான் வந்துடுவேன். என் பையனுக்கு சைடில் ஒரு ஹேண்டில் இருந்தால் தான் ஏறி வருவார். ஸோ அவங்களுக்கு அந்த ஹேண்டில் மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா ஹீ வில் டூ. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களும் அவங்களுக்கான சின்ன சின்ன ஒரு ஹெல்ப்பை, சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தே வில் டூ. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து கண்ணு தெரியாதவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பிரைல் சிஸ்டமில் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிரைல் சிஸ்டத்து மூலமாக நம்ம ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்றி கொடுத்தா தே வில் பெர்ஃபார்ம் பெட்டர் தென் அஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னை விட என் குழந்தை இன்னும் சிறப்பாக பல விஷயங்கள் செய்யும் அப்படின்றத நான் கண் கூட பார்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா LGBTQ. ஸோ இதுலேயும் அவங்கள வந்து நம்ம வந்து மனிதத்துவத்தோட பார்க்கணும். அதுதான் நம்ம அவங்கக்கிட்ட பார்க்குற பார்வை வந்து அவங்ககிட்ட மனிதத்துவம் எப்படி இருக்குது, அவங்களோட திறமை என்ன, அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அதை எப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுன்றதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா தே வில் ஆல்சோ தி ஸ்டார்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் அவங்களும் நட்சத்திரங்கள் மின்னுவார்கள் என்பதை வந்து நிலைநாட்டிக் கொள்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மல்டி கல்ச்சுரல்ஸ், மல்டி ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டையும் ஒன்றா பேசுவோம். ஸோ நேற்று பார்த்தோம் பூமர்ஸ் வர்சஸ் புல்லிங்கோஸ். ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கும், நம்மக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். ரெண்டும் ஒன்று நெஞ்சா வாழ்க்கையில் சக்ஸஸ். அவ்வளோதான். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் தாத்தா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து வெறும் 10 வயசுல அவங்க அப்பாவை இழந்துட்டு 3 தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து 8 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் வாங்கி 200 தறியை வச்சு எங்க ஊர்ல ஓட்டினாரு. வெறும் கிழிஞ்ச டிராயரோட வந்தவர். எப்படி பண்ணாரு? அதுதான் அவர்கிட்ட இருக்க அந்த 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 கண்டென்ட். அவர் என்கிட்ட சொல்லும்போது ஒரு பிஸ்னஸ் நான் எப்படி நடத்தணும் போது அவரோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவார் பார்த்தீங்களா, அதை நான் எடுத்துக்கணும். ப்ளஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை நான் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ண சக்ஸஸ் இஸ் அவர்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ பேசுனது எல்லாமே வந்து நாட் ஓன்லி ஃபார் விமென்ஸ், இது எல்லாத்துக்கும், இந்த இன்க்ளூஷன்றது எல்லாத்துக்கும் பொதுவு. எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்புகளும் கொடுங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். இன்று இங்கு எல்லாரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். ஒற்றுமையோடு செயல்பட்டால் எண்ணற்ற வெற்றிகளை பெறலாம். இறுதியாக நமது வள்ளுவன் சொன்ன குறள் ஒன்று, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சாத்து சொற்காத்து சோர்விலாள் பெண். அதாவது பெண் என்பவள் தன்னை காத்துக்கொண்டு தன் குடும்பத்தையும் காத்துக்கொண்டு தன் குடும்பத்திற்காக கொடுத்த வாக்குகளையும் காத்துக்கொண்டு எப்பொழுதும் சோர்வில்லாமல் இருப்பவள் பெண் என்பதை கூறி, அப்பேற்பட்ட பெண்ணுக்கு நீங்க எவ்வளவு பெரிய வேலைகளை கொடுத்தாலும் மிக சிறப்பாக பல இன்னல்களை தாண்டியும் அவர்களாக சாதிக்க முடியும் என்பதை நிலைநிறுத்திக் கொள்கிறேன். ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா குடும்ப கட்டமைப்பு வேணும், அடிப்படை மாற்றம் வேணும், நிறுவனங்களில் மாற்றம் வேணும், மன்றங்களில் மாற்றம் வேண்டும். இவை அனைத்தும் மிகச் சிறப்பாக நடந்தால் சமுதாயத்தில் எண்ணற்ற மாற்றங்களை நம்மளால் செய்ய முடியும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. சிங்க பெண்களே, பதிச்சிருக்கிறீங்க. பெண்கள் மட்டுமில்லை, மாற்றுத்திறனாளிகள் மட்டுமில்லை, மண்ணின் மைந்தர் மட்டுமில்லை, எல்லாரையும் சமத்துவமாக ஒரே மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுத்தா எல்லாருமே ஜெயிப்பாங்கன்றதை ரொம்ப அழகாக முத்திரை பதிச்சிருக்கிறீங்க. இதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. ஓகே, எல்லோரும் அப்படியே ஸ்டேஜில் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாட்டையும் கொடுக்கணும். நேற்றுலேருந்து எல்லோரும் ஒரு 3 பேரோட வாய்ஸில் மாடுலேட்டில் வந்து நீங்கள் எம்சியை வந்து கவனிச்சிருப்பீங்க. ஒன்று என்னுடைய குரல், அடுத்தது ஒரு கொஞ்சம் தமிழ் குரல், அடுத்தது ஒரு ஆண் குரல். இந்த ஆண் குரலின் சொந்தக்காரர் யார் அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி எழுந்திருக்கலாம். ஒரு சிலர் அதை யோசிச்சும் பார்த்துருக்கலாம், நேர்லேயே அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம், யோசிச்சும் இருக்கலாம்.
என்ன கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எம்சி டீம் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை வந்து எங்களை ஃபைனல் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது எங்களுக்கு தெரிவித்த விஷயம் வந்து, சார் ஒருத்தர் இருக்கார், அவரோட பேர் காமராஜ் அண்ணாமலை. சாருக்கு வந்து விஷன் கிடையாது, ஆனால் சார் உங்கள் கூட பண்ண போகிறாரு ப்ரோக்ராம் அப்படின்னு. நான் யோசித்தேன், நான் பக்கமாக எழுதிட்டு போவேன், ஆனால் சில இடங்களில் சில வார்த்தைகளை நான் விட்டுருவேன். சாரால் எழுத முடியாது. சொல்கிற விஷயங்களை எப்படி வந்து அவர் மனசில் வச்சுப்பாரா, இல்லை டக்குன்னு சொல்லிடுவாரா, முடியுமா முடியாதான்னு எனக்குள்ளே இவ்வளோ டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட சொன்னோன்னே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சகோதரி என்ன கருத்தோ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், பேசுகிறத நான் வந்து மண்டைக்கு ஏற்றிக்கிறேன், ஏற்றிட்டு நான் அதுக்கான டெலிவரி வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் எனக்கு கடைசி வரைக்குமே வந்து அந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி நடக்குமா நடந்துராதா அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்துச்சு. ஏதாவது அண்ணா பேசினார்னா பக்கத்தில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். மைக் என் கைக்கு வர தேவையே இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு கூர்ந்து கவனிக்கும் திறனோட, உங்கள் யாருக்காவது டவுட் இருந்ததா? சீரியஸ்லி இல்லைல்ல, அப்படிப்பட்ட ஒருத்தரை DDHRF ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. அவரை வந்து நாங்கள் ஸ்டேஜுக்கு இப்போ கூட்டிகிட்டு வரோம். எஸ், கயல் அக்ரோ ஃபுட்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு காமராஜ் அவர் வராங்க. கொஞ்சம் எல்லாரும் அவங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம் ப்ளீஸ். ப்ளீஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பன்முகம், இணைத்தல், சமத்துவம், இப்படி நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு பேசின விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் இதை குறித்து ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. எல்லோரும் உட்காருங்க ப்ளீஸ். எனக்காக எல்லோரும் எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துகிற அளவுக்கு நான் பெரிய மனிதரானு எனக்கு தெரியலை. பட் ஆக்சுவலாக முதல் நன்றி வந்து திரு பிரபு சாருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். DDHRF டீமில் ஏன் அப்படின்னா, பிரபு சார் வந்து நான் எப்போ DDHRFக்கு முதல் மீட்டிங்க்கு நான் போனேனோ அன்னையிலேருந்தே என்னை வந்து இந்த கோர் டீமுக்கு நீங்கள் வரணும், எங்களோட நீங்கள் எல்லா நிகழ்வுகளையுமே இணைஞ்சிக்கணும், நாங்கள் பார்க்குற எல்லா வேலைகளும் நீங்களும் பார்க்கணும் அப்படின்றத எனக்கு எப்போவுமே சொல்லிகிட்டே இருந்தார். போன வருஷம் இந்த DDHRF சாப்டர் தான் இதை எடுத்து நடத்த போதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் வர்றீங்க, அவ்வளோதான். அவர் எதுவுமே என்கிட்ட சொல்ல, வர முடியுமா வருவியா எதுவும் கேட்கல, நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு DDHRF டீம் எல்லாருமே ஒத்துழைப்பு தந்தாங்க. நம்ம தமிழ் கான்ஃபரன்ஸ் டீம் எல்லாருமே ஒத்துழைப்பு தந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எங்கேயுமே என்னை பிரித்து பார்க்கல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. எங்கே நம்மளை ஒதுக்கி வைப்பாங்களோ இல்லை வேறு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படின்லாம் நான் நினைக்கிறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு தரல. இது முதல் பதிவை நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம சகோதரிகள்லாம் சொன்னாங்க, ஆக்சுவலாக விமன் எம்பவர்மெண்ட்டு, மகளிர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னோட நிறுவனத்தை நான் சொல்லிடுறேன். சின்ன என்னோடய ஹிஸ்ட்ரி நான் சொல்லணும்னா, 2006 என்னோடய விஷயம் திடீர்னு போயிடுச்சு. அப்போது தான் நான் வேலை தேட ஆரம்பித்தேன். ஒரு வருஷம் வேலை கிடைக்கலைனாலும் IBM எனேபிள் இந்தியான்ற ஒரு அமைப்பு மூலயமா IBMல தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல சேர்ந்த விஷுவல் இம்பேர்ட் நான் தான். ஸோ பேன் இண்டியாவில் நான் சேர்ந்ததுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் அங்கே IBMல, அதுக்கு முன்னாடி அந்த திட்டங்கள்லாம் இருந்துச்சு. பட் இப்போது அங்கே ஒரு 18-19 விஷுவல் இம்பேர்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, நிறைய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறாங்க. என்ன ஒரு சின்ன வழி அப்போ இருந்துச்சுன்னா, 2018 நான் வெளியே வந்துட்டேன். அப்போது 2006க்கு முன்னாடி நான் தேடும்போது எந்த நிறுவனமும் அங்கீகாரம் தரல. 12 வருடத்தோட அனுபவத்தோடு போய் நிற்கும்போதும் மதுரையில் எந்த நிறுவனமும் அங்கீகாரம் தரல. அப்படின்றது ஒரு சின்ன வழி தான். பட் இது எல்லாத்தையும் நீங்கள் எல்லோரும் நினச்சிங்கன்னா மாற்றலாம். அதுக்கப்புறமா கயல் அக்ரோ ஃபுட்ஸ்ன்ற நிறுவனத்தில், சாரி என் நிறுவனத்தை பற்றி நான் பெருமை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். என்னோடய முதலாளி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுக்கல, எனக்கு அங்கீகாரம், அடையாளம் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம மேடம் ஒன்று சொன்னாங்க, நான் ஈஸியாக ஸ்டேஜ் ஏறிடுவேன், என் மகன் ஏறணும்னா அங்கே ஒரு ரெயிலிங் தேவைன்னு. இது எல்லாத்தையுமே எங்கள் முதலாளி யோசிச்சார். என்ன அவர் ஆஃபீஸில் மட்டும் எல்லா சலுகைகளும் கொடுத்து உட்கார வைக்கல. துபாயில் போன வருஷமும் இந்த வருஷமும் நடந்த ஒரு ட்ரேடு சென்டர், அங்கே எந்த கவலையும் இல்லாமல், எந்த யோசனையும் இல்லாமல் அவரோட ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு போகிற மாதிரி என்னையுமே கூட்டிகிட்டு போனார்.
இன்றைக்கி நாங்கள் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக எல்லா போர்ட்ஃபோலியோஸுமே பார்க்குறேன், ஹெச்ஆர் டீம் உட்பட. ஸோ அந்த அளவுக்கு என்னை வச்சுருக்குறாங்க. எனக்கு மொபைல் ஆக்சஸ் வேணுன்றதுக்காக சிரி உள்ள ஆப்பிள் ஐஃபோன், ஐபேட், ஐவாட்ச், நீ இன்னும் ஈஸியாக சூப்பராக வேலை பாருங்கள் அப்படின்னு எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் தான் ஃபுல்லாக பார்க்குறேன். இத்தனையும் நீங்கள் எல்லாரும் நினச்சா என்னுடைய முதலாளி மாதிரி, அதே மாதிரி பெண்களுக்குமே எங்கள் லேபர்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ் தான். கோயில் கட்டினாங்க, எல்லாரும் எந்த மத வேற்றுப்பாடு இல்லாமல் ஏறணும்னு சொன்னாங்க. சாப்பாடு இடத்துல நம்ம பெண்கள்லாம் சாப்பாடு கொண்டு வர முடியலன்னா பரவாயில்ல, நம்ம கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இத்தனையும் நீங்கள் எல்லோரும் நினச்சாலும் செய்ய முடியும். ஒரு கடைசி வேண்டுகோளோடு அதை முடிச்சுக்கிறேன். டிடிஹெச்ஆர்எஃப் மாதிரி டீம்ஸு, நீங்கள் ஒவ்வொரு சாப்டர்ஸஸ், தமிழ் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் நினச்சிங்கன்னா நிறையா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆப்ஷன்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் நிறையா என்ஜிஓஸ் இருக்குது. அங்கெல்லாம் அப்ரோச் பண்ணி ஒரு வேலைவாய்ப்பு முகாம்கள் வருஷத்துக்கு ஒருக்கையாவது நீங்கள் எல்லோரும் நடத்துனீங்கன்னா இது ஒரு பெரிய, நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, அவங்களோட அடையாளங்களை அவங்க தேடிக்குவாங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம சாரை ஹானர் பண்ணுறதுக்காக நம்மளோட ரோகிணி மேம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாம். கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். அங்கே மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். நிறுவனத்தின் ஹெட் ஹெச்ஆர் திரு ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி சாரை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். ஆறுமுகம் சார். தியாகு சார் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். புவனேஷ் சார் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். NHRD ஹொசூர். கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாமே. அவர்களுடன் இணைந்து கொள்ள சந்தியா மேம் அவர்களையும் ஸ்டேஜுக்கு அழைக்கின்றோம். கை தட்டுறவங்களுக்கு சிறப்பு பரிசு நேத்தே சொல்லிட்டேன், நல்லா தட்டலாம். Stage looks very beautiful.